அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கோச்சாரத்தின்படி ஜென்ம சனி உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த ஜென்ம சனியானவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இப்போ சதயம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான மன அழுத்தம், உடல்நலத்துல பாதிப்புகள், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் சற்று ஓய்ந்திருக்கும். ஆனாலும் ராசியிலேயே சனி இருக்கிறதுனால இன்னும் மழை விட்ட பின்பும் தூறல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சில முடிவுகளை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகரும். குறிப்பா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடந்த கால பாதிப்புகளுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவுகளால் கிடைக்கும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உடல்நலம் விஷயத்துல கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் இருக்கும், டென்ஷன் ஆகும், தூக்கம் சரியா வராம ஒரு நெருக்கடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுகளால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, குறிப்பா வாழ்க்கை துணைவர், அவர்களின் உறவுகள் அல்லது ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்கள், நீங்க சந்திக்கக்கூடிய நபர்களால உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும். இந்த நேரத்துல எதையும் நம்பி ஏமாறக்கூடாது. குறிப்பா நம்பக்கூடாதவர்களை நம்பி ஏமாறுறது, நல்ல விஷயத்த சொல்றவங்களை நம்பாம கெட்ட விஷயத்த பாலிசா சொல்றவங்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல மிக அதிகம். கவனமாக இருக்கணும். ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். 10ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த மாதம் முழுக்கவே இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ். எதையும் தயங்கி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு முடிவு எடுப்பீங்க, முயற்சிகள் நிறையவே செய்வீங்க, சிறுதூர பயணங்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழில் ரீதியான பயணங்கள் பலன் தரும். அதே போல சிறுதூர பயணங்களாலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அது சதயம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அவிட்டம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரமா இருந்தாலும் முயற்சியால் முன்னேற்றம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தடைப்பட்ட முயற்சிகள்ல உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. வேகம் இருக்கும், அவசரம் இருக்கும், ஆனா கோபமும் இருக்கும், பதட்டமும் இருக்கும். அந்த கோபம் பதட்டத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னாக்க வேகமாக செயல்படலாம். விவேகமாகவும் செயல்படும் போது வெற்றிகளை நீங்கள் அறுவடை செய்யலாம். இப்ப இந்த செவ்வாய் தொழில்காரனாகவும் இருக்கிறாரு. 10க்குரியவன் ஆட்சி பெற்று இருக்கும் போது வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணங்களும் வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானமும் கூடுதலாக கிடைக்கும். சொந்த தொழில் செய்யலாம்னு இப்ப ஆரம்பிக்கலாமான்னாக அதற்கு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க. அதுதான் முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் பொறுத்தவரை பலமாக இருக்கும் போது வீடு மாற்றம் அல்லது மனை மாற்றம் இவையெல்லாம் கூட ஏற்படும். சகோதர வழி ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் பாவகத்துல. சோ அப்போ வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். கோபம், டென்ஷனாக ஏதாவது ஒண்ணு பேசிட்டு உறவுகளோட அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். குறிப்பா உறவுகளோட நச்சரிப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 4ஆம் பாவகத்துல சூரியன், 7க்குரியவன் 4ஆம் பாவகத்தில் இருக்கும் போது சுபகாரியம் எண்ணம் தொடர்பான செய்திகள்லாம் உங்களுக்கு வரும். சுபகாரியம், அதாவது திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க திருமணத்துக்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு, அதற்கான முயற்சிகள் அல்லது இல்லத்திலேயே ஒரு சுப காரியம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இந்த சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி 4ஆம் பாவகத்துல, 4ஆம் அதிபதியாக 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பெற்று 4ஆம் பாவகத்துல, 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 4ஆம் பாவகத்துல. சோ 4 கிரக சேர்க்கை 4ஆம் பாவகத்துல இருக்கிறது ஒரு யோகம் தான். ஒரு விபரீத ராஜயோகம் கூட வச்சுக்கலாம் நீங்க. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க வேலையில இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய நெருக்கடி, தொல்லைகள், பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த மாதம் பொறுத்தவரை பெருசா பாதிப்பு இருக்காது. ஏதோ ஒரு வகையில மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் வரும். ஒர்க் பிரஷர் கடுமையாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கும், நல்ல பேர் இருக்கும். உங்களை விட்டா வேற ஆள் இல்லைன்ற மாதிரி கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்படும். அதனால சில பேருக்கு, குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவர்களுக்கும் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது பாசிட்டிவா இருக்கும். இடமாற்றமே ஏற்பட்டா கூட உங்களுக்கு அது பாசிட்டிவா தான் இருக்கும். கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு சொல்றேன் நானு. அது ஒரு சேலரி ஹைக் ஆகும் அல்லது ஒரு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான இடமாற்றமா இருக்கும். ஆனா இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்திலேயே இருக்கக்கூடிய
டென்ஷன்கள் குறையும். உங்களை எதிர்த்தவர்கள் அடங்கி போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். வேலை விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். இந்த 4ஆம் பாவகத்துல சுக்கிரனே ஆட்சி பெற்று இருக்கனால ரொம்ப நாளா வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அல்லது ஒரு வாகனம் மாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்துல வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்போ, ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. தைரியமா இதுக்காக செலவு பண்ணலாம். சுப செலவுகள் செய்யும் போது கையிருப்பு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா போகும். அதை விட்டுட்டு நாம அப்படியே வச்சிருந்தாலும் உங்களுக்கு யாரையாவது நம்பி கடன் கொடுக்குறீங்க அல்லது வட்டிக்காக கொடுக்குறீங்கன்னா கூட, அல்லது ஒரு தவறான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமா பணம் வருது அப்படின்றதுக்காக நீங்க இந்த ஸ்பெகுலேஷன் சார்ந்த பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்ல யாரையாவது நம்பி பணத்தை கொடுக்குறீங்க. இந்த நேரத்துல அவங்க மாசம் மாசம் எவ்வளவு பணம் தந்துடுறேன்னு சொல்லி ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க அதை நம்பி கொடுக்குறீங்கன்னா அதுலெல்லாம் பாதிப்புகள் வரும். அது ரிட்டர்ன் ஆகாம போகும். கொடுத்த அசல் கூட ரிட்டர்ன் ஆகாம போகும். அப்போ பெரிய அளவுக்கு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதுதான் முக்கியமா ஜென்ம சனியில நாம கவனமாக இருக்கக்கூடிய பார்ட். அதுதான் முக்கியம். இந்த ஜென்ம சனின்றது என்ன? கடுமையான ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எதன் மூலம் ஏற்படுத்தும்? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளாலதான் மேக்சிமம் இருக்கும். அது வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடுகள் வரலாம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அல்லது அவங்களை பிரிந்து கூட சில நேரங்களில் நீங்க வேற இடத்துல இருக்கிற மாதிரி கூட இருக்கும். அது தொழில் காரணமாக கூட இருக்கும், அல்லது சிறிய சண்டை போட்டுட்டு தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட இருக்கும். இந்த பிரிவு, தனிமை, சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குன்னாக்க உங்களுடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்க தோஷங்கள் இருக்கு, கலஸ்திர தோஷம் இருக்கு, அல்லது தார தோஷம் இருக்குன்னாதான் இந்த பிரிவு, தனிமையெல்லாம் ஏற்படும். இது 2 பேருக்குமே இருக்குன்னாக்கதான் அவர்களுக்கு நிரந்தரமாக பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி இல்லைனாக்க இந்த ஜென்மசனி முடிந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கும் நல்ல தசா புக்தி நடக்குது, அல்லது புக்தியாவது நல்ல புக்தி நடக்குது அப்படின்னா கூட அந்த நேரத்துல மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதனால இந்த நேரத்துல அவசரம், பதட்டத்துல தவறான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வேகத்தை கொடுப்பாரு, விவேகத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாரு. செவ்வாய் ஆட்சி பெற்றதுனால வேகமாக உங்களை செயல்பட வைப்பாரு, முயற்சிகளை நிறைய செய்வீங்க, அவசரமா சில விஷயங்கள் இறங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். அதுல கொஞ்சம் விவேகமா செயல்படணும், புத்திசாலித்தனமா செயல்படணும் அப்படின்றதுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா தொழில், வேலையெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். நீங்க விரும்பிய இடமாற்றங்கள்லாம் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தவரையிலும் 5ஆம் பாவகத்துக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இருப்பாரு. ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து புதன் 5க்குரியவன் 5ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 5ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த நேரத்துல சுக்கிரன், புதன், சூரியன் சேர்க்கை 5ஆம் பாவகத்துல. அப்போ எதிர்பாலினுடைய நட்பு, காதல் போன்றவை கூட சில பேருக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. காதல்ல இருக்கீங்க, விரிசலோடு இருக்கு, கருத்து வேறுபாடுகளோடு இருக்குன்னா இந்த நேரத்துல காதலர்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும். 5ஆம் பாவகத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். சில பாக்கியங்கள் கைகூடும். குறிப்பா பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறது போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களை கூட புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குருவும் மாதத்தோட பிற்பகுதியில அஸ்தங்க நிவர்த்தி ஆயிடுறாரு ஜூன் 15ஆம் தேதியில இருந்து. அப்போ புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அது ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. மருத்துவ விரயத்தோட கொஞ்சம் செலவு பண்ணி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு. அதே போல சூரியன் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு நெகட்டிவ். என்ன அப்படின்னாக்க காதல் ஏற்படும், அல்லது எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனா அது நிரந்தரமா இருக்காது. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். புதிதாக வரக்கூடிய நபர்களால, புதிய உறவுகளால நீங்க பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது நட்பா கூட வரலாம், அதாவது எதிர்ப்பாளினராக இல்லாம கூட இருக்கலாம். ஆனா புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு காரியத்துல நீங்க இறங்காதீங்க. அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுல கூட நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் கிடையாது. பாதிப்புகள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சூரியன் 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது கோபம், டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும். அந்த டென்ஷன், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் மாதத்தோட பிற்பகுதியில. மேலும் ராசியிலே இருக்கக்கூடிய சனியும் ஒரு குழப்பத்தையும், பிடிவாதத்தையும், ஒரு சந்தேக குணத்தையும், எதுலையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையையும் ஏற்படுத்துவார். அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை விட்டுட்டீங்கன்னாவே வாழ்க்கையில வெற்றி உண்டுன்னு அர்த்தம். எதை இழந்த போதிலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பவர் தான் வாழ்க்கையில எப்பயுமே சாதிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒரு நேரத்துல எல்லாமே போனா கூட கண்டிப்பா அந்த நம்பிக்கை மட்டும் இழக்காம ஒரு நாள் நாம ஜெயிப்போம்னு நினைச்சுக்கிட்டு இருந்து அதற்காக நல்ல வழியிலேயே முயற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒன் டே உங்களுடைய நல்ல நாளாக இருக்கும். அந்த நாள்ல நீங்க வெற்றி அடைவீங்க. அதே போலதான் இந்த ராகு 2ஆம் இடத்துல 8ல கேது இருக்கிறது பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில வரும்.
வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம்லாம் வரும், பணமே வராது அப்படின்லாம் சொல்லல. பொருளாதாரம் நல்லா இருக்கு, ஹெல்த்தை பாதிக்கும், உறவுகளோட இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த உறவு சிக்கலுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. மன அமைதியாக இருக்கும், அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது அற்புதமான அமைப்பு. விநாயகர் வழிபாடு, அதே போல ஆஞ்சநேயருக்கு ஒரு 5 வாரம் வெத்தலை மாலை சாத்துங்க சனிக்கிழமையில. அதே போல விநாயகருக்கும் சனிக்கிழமை தோறும் வெள்ளெருக்க மாலையோ அல்லது அருகம்புல் மாலையோ நீங்களே கையால கோத்து நூல் வாங்கி அதை நீங்க அணிவிச்சு பிள்ளையாருக்கு அரச மரத்தடியோ அல்லது புளியா மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் கூட நீங்க வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் ஏற்படுத்தும். 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால உடன் இருப்பவர்கள், அதே போல குறிப்பா நண்பர்கள் வகையில கூட சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர்களுடைய தூண்டுதலால சில காரியங்கள்ல இறங்கி அது ஏதாவது ஒரு தேவையில்லாத பொருளை வாங்கி வச்சுட்டு நஷ்டமாகலாம், அல்லது தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு நஷ்டமாகலாம். அதனால கொஞ்சம் எதுலயும் நிதானமா அதில் யோசிங்க. மற்றபடி தொழில்காரகன் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க வேலையிலையும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம ஸ்மூத்தா தான் போகும். அதே சமயத்துல இந்த நீட் போன்ற எக்ஸாம் எழுதிருக்கீங்க, பாஸ் பண்ண முடியுமா, அதுல ரிசல்ட் வருமானு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய சுய ஜாதகத்துல அந்த நீட் போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கு அப்படின்னாக்க நிச்சயமா அவர்களுக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் வரும். ஆனா ஜென்மசனி நடக்கிறதுனால கொஞ்சம் இழுபறியா இருக்கும். கடைசியில ஒரு பேமெண்ட் சீட்டாவது கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பேமெண்ட் பண்ணி போற மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் தசாபுக்தி நமக்கு நல்லதா இருந்தா இமிடியட்டாவே கொஞ்சம் நல்லபடியாவே கிடைச்சிரும். அதே போல பாத்தீங்கன்னா மற்ற மாணவர்களுக்கும் விரும்பிய கோர்ஸே கிடைக்கும். கொஞ்சம் ஊர் மாற்றம் இடமாற்றத்தோட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கொஞ்சம் எக்ஸ்பென்சஸும் ஆகும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலாம் ரொம்பவும் சிறப்பாக இந்த மாசத்தை பொறுத்தவரைனாக்க குறிப்பா உணவுத்துறை, என்ஜினியரிங், அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றமாக இருக்கும். மண் மனை விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர், ஐடி, நிர்வாகம், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஆசிரியர் பணி, வக்கீல், இந்த மாதிரி வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலோ ஊதிய உயர்வோ அல்லது நல்ல ஒரு இடமாற்றமோ ஒரு பாசிட்டிவான ஒர்க் அட்மாஸ்பியரோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு விஷயத்துல ஞாபகம் வச்சுங்க, குறிப்பா உறவுகளோட இருக்கக்கூடிய சிக்கலுக்கு எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்காதீங்க. உறவுகளோட சிக்கல்கள் தொடரும், அப்போ கொஞ்சம் நம்ம விலகி இருக்கிறதுனால பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. மற்றபடி எல்லா விஷயமே பாசிட்டிவ் தான். மன அழுத்தம் இல்லாம உடல்நலம் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.